My dear friends, this is Dr. Pandit Selvam on behalf of Grobi Consultancy. This video talks about the speciality of rural or villages. India, you know that it spreads with many more villages. Villages are predominant than urban. Of late, people are getting migrated in search of so many things since rural livelihood is not very strong and not enough supporting the farmers as well as agriculture. However, when you just think of lending, especially honesty, because when you lend the money, unless you have honest, that money will not be returned back. And if you look at the villages, the problems are abundance, but they will always find answers as well as solutions. மணி லெண்டர் கொடுக்கக்கூடிய எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் இன்றைக்கு 5 கோடி மக்களுக்கு இந்தியாவில் millions of amount has been lent through microfinance at a very costly interest. 140 million people இருக்கிறாங்க வேர்ல்டில் மைக்ரோஃபைனான்ஸில். 50 million people வந்து இந்தியாவில் இருக்காங்க. அந்த இந்தியாவில் எங்கே இருக்காங்கன்னா ரூரல் இருக்கிறாங்க. அங்கே என்ன ரெக்கவரி வருது அப்படின்னா 98 to 99%. How is it possible? அப்படின்னா நீங்கள் வந்து the people are in the rural, honest and they have been brought up with the culture, ethics இதெல்லாம் இருக்கிறதுனால. பங்களாதேஷில் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரிக்கு முகமது யூனஸ் ஒரு சிறிய தொகை கொடுத்து அவருடைய கூடையை பின்னுறதுக்காக கொடுத்தாரு. அங்கே தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் ஸ்டார்ட் ஆச்சு. அது வேர்ல்டு வைடாக ஆயிடுச்சு. இப்போ அவர் கொடுத்தது ஒரு ஆளுக்கு சக்ஸஸை பார்த்தாரு. அவர் வாஸ் அ ப்ரொஃபஸர். திருப்பி அதை 40 people டெவலப் பண்ணார். அதுக்கு காரணம் வந்து இந்த ரூரல் பேக்ரவுண்டில் உள்ள பீப்புள் வந்து எல்லா வித்தையும் தெரிஞ்சிருந்தாலும் they will always be honest. As long as they are poor, they will always secure their honest. throughout. அதற்கு காரணம் நீங்கள் ரொம்ப டீப் ரூட்டாக போனீங்க அப்படின்னா அங்கே பஞ்சாயத்து, கல்ச்சர், டிஸ்பியூட்ஸு, ஒரு டைவர்ஸ்லாம் வந்து ஈஸியாக நடந்துடாது. ஒரு திருடனை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ பஞ்சாயத்தில் வராத வழக்குகளே இருக்காமல் இருக்காது. அப்படிப்பட்ட அருமையான கல்ச்சருக்கு சொந்தக்காரங்கள் தான் இந்த கிராமத்து மக்கள், அதோட வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த விவசாய மக்கள். அங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்து வருது. அதை வந்து உங்களுக்கு சிறியதை முதல்ல சொல்ல நினைக்கிறேன். ஒரு 2 பேர் வந்து ஒரு பயணம் நோக்கி போயிட்டுருக்குறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே வந்து தங்கிடுவதற்காக ஒரு மாலை நேரத்தில் அவங்க வந்து படுக்கிறாங்க. ஸோ படுத்த உடனே அங்கேருந்து இன்னொரு வழிபோக்கர் வர்றாரு. இந்த 2 பேர்கிட்டையும் ரொட்டி துண்டு இருக்குது சாப்பாட்டுக்கு. அந்த வழிபோக்கர் வந்து இவங்களை பார்த்ததுக்கப்புறம், நானும் உங்கள் கூட தங்கிக்கலாமா அப்படிங்கிறாரு. தங்கிக்கிட்டாரு. என்கிட்ட ஒன்றுமே கொண்டு வரல சாப்பிட்றதுக்கு, அதனால் நான் வந்து இன்னைக்கு எனக்கு பட்னியாக இருக்கிறேன், ஏதாவது சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இன்றைக்கி நாங்கள் நைட்டு சாப்பாடுறதுக்கு நாங்கள் ரொட்டி துண்டு வச்சுருக்கிறோம், அந்த ரொட்டி துண்டை வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து 5 துண்டு வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து 3 துண்டு வச்சிருக்கிறாரு. அதாவது 3 பீசஸ், இன்னொருத்தர் 5 பீசஸ். அப்போ என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாம் வந்து சரிசமமாக பகுந்து நம்ம வந்து இந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அதை அந்த 8 ரொட்டி துண்டையும் பீஸ் ஆக்கி சமமாக பிரித்து சாப்பிட்ற பண்ணிடுறாங்க. நைட்டு தூங்கிடுறாங்க. நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிடனே அந்த வழிபோக்கர் வந்து ஒரு 8 தங்க நாணயத்தை வச்சுட்டு போயிடுறாரு. அந்த 8 தங்க நாணயத்தை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அவர் நைட்டு வந்த அந்த நபர் வந்து இல்லை, கூட அவர் போயிட்டார். ஸோ அந்த வழிபோக்கர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, 8 பார்த்துட்டு, நான் 5 கொண்டு வந்தேன் ரொட்டி, நீங்கள் 3 கொண்டு வந்தேன், அதனால் 5 3 எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாரு. 2 பேரும் கொண்டு போகிறாங்க. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள்ட்ட கேட்கல, எங்களுக்கு தெரியல, நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 3 நகரத்தார்கள் அந்த பக்கம் வர்றாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க,
ஏதோ நீங்கள் கொடுத்தாங்க வச்சுக்கிட்டீங்க, வந்த வரைக்கும் லாபம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இன்னும் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. எப்பயுமே வந்து பகிர்ந்து பண்ணையில் நமக்கு ஒன்று கூட வந்துடாதா அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறது உண்டு. அதே போல் இந்த 5 பீஸ் கொண்டு வந்தவர் நான் தான் அதிகமாக கொண்டு வந்தேன், எனக்கு 5 தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறார் இன்னொருத்தர் 3 துண்டு வந்தாலுமே நம்ம எல்லாம் சமமாக சாப்பிட்ருக்கோமே, அப்போ நமக்கு 4:4 வர வேண்டாமா, அவருக்கு 4 எனக்கு 4 வர வேண்டாமா அப்படிங்கிறது அவர் எனது ஒரு குறை. பட் இந்த குறையோடய போகிறாங்க. குறையோட போகையில் அங்கே வந்து இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு கிராமவாசிட்டு சொன்னோடனே அவர் வந்து தோற்றத்தில் வந்து ஒரு அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவர், ஒரு விவசாயங்கள் பார்த்துக்கிட்டு உள்நிலையில் இருக்கிறவர். அவங்கள மரத்தடி கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. என்ன தம்பிய பிரச்சனை அப்படின்றாரு. இந்த மாதிரி அவங்க நடந்தது சொல்கிறாங்க. இது ரொம்ப சாதாரணம், இதில் ஒன்றும் இது இல்லையே, இதுக்கு போய் இவ்வளோ குழப்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரொட்டி துண்டு கொடுத்தவர்கிட்ட, தம்பி நீ 7 எடுத்துகிட்டு போயிடு, இன்னொருத்தட்ட 3 துண்டு கொடுத்துட்ட, உனக்கு ஒன்று தான் தங்க கட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 5 தங்க கட்டியை வச்சுருந்தவனுக்கு ரொம்ப ஆனந்தம். ஆஹா, நமக்கு 2 பீஸ் அடிஷ்னல் தங்க பீஸ் கிடச்சி போச்சு அப்படின்னு. இது ஏன்டா போய் கேட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 துண்டு வச்சுருந்தவருக்கு ஒரே இது. அப்போ இது வழக்கு வந்து தீர்ப்பாயிட்டு அவர்கிட்ட ஒரு துண்டை போட்டு போயிட்டே இருக்கிறாரு. நமக்கு வந்து இது ஒன்றும் புரியல. 4 கொடுக்காம 5-3 கொடுக்காம, இதுதான் வந்து நியாயமான கணக்கு, நீதி கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனையோ வித நபர்கள் இதை சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க புத்தகங்களில் கூட. இது என்ன நியாய கணக்கு, நீதி கணக்கு? அவருக்கு எப்படி அந்த நியாய கணக்கு, நீதி கணக்கு தெரிஞ்சிச்சு? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு வந்து $24 பில்லியன் அமௌண்ட்டுக்கும் சரியான முறையில் ரெக்கவரி கிடைக்கக்கூடிய மைக்ரோ ஃபைனான்ஸை வந்து இந்த ஏழை மக்கள் வந்து அதோட மட்டும் இல்லை ரூரல் லைவ்லிஹுட்டுக்காக வாங்கி அதை சரியான முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை எக்ஸார்பிட்டன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு பேங்கராக இருந்தாலும் சரி, மணி லெண்டராக இருந்தாலும் சரி, மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராக்டிஷனாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்கிட்டையுமே ஹானஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ரூரல் பேக்ரவுண்டில் வாழ்ந்த மக்கள். அதோட மட்டும் இல்லை, நீங்கள் கேஸுன்னு பார்த்தீங்கன்னா கூட கோர்ட்டில் இவங்களுக்காக ரூரல் பட்ட கேஸ் வந்து இருந்தால் கூட லேண்ட்லார்டு கேஸை போட்டிருப்பாரு. லேண்ட்லார்டு வந்து அவர் ஜமீனில் வந்ததாகவோ இல்லைன்னா வந்து அவர் 50 ஏக்கருக்கு 100 ஏக்கர் போட்டிருப்பதை தவிர இந்த 5 ஏக்கருக்கு 2 ஏக்கருக்கும் போடக்கூடியவர்கள், அந்த 5 ஏக்கர் 2 ஏக்கருடைய ஃபேமிலியில் வரக்கூடிய டிஸ்பியூட்ஸு ரொம்ப ரொம்ப குறையாக இருக்கும். காரணம் வந்து அந்த தீர்ப்புகளை அந்த இதுகளை அந்த ஊர்லேயே முடிச்சிடுவாங்க. இதுக்கு சில சினிமா தலைவர் கூட சில படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அளவிற்கு வந்து எளிதாக முடிவெடுக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. இப்போ அவர்கிட்ட கேட்குறோம் நாங்கள், எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி நமக்கே புரியல. அதற்கு அந்த கிராமவாசி சாதாரணமாக சொல்கிறது, சரிசமமாக எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்போ சரிசமமாக சாப்பிட்டாங்கன்னு 8 துண்டு சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து இவர் எவ்வளோ கொண்டு வந்துருக்கிறாரு? 5ன்னா 3 பீஸ் ஆகிட்டாரு, அது 15 ஆச்சு. அவர் எல்லாமே 8 தான் சாப்பிட்ருக்காங்க. 15ல் 8 போனால் 7, அப்போ அவருக்கு 7 தங்க கட்டி. அதே போல் அவர் 3 கொண்டு இருக்கிறாரு, அப்போ 3 9, அவர் சாப்பிட்டது 8, அப்போ அவருக்கு 1. இது என்ன பெரிய கணக்காகுது? எவ்வளோ பெரிய ஒரு மேத்தமேட்டிக்ஸு, ராமானுஜை தொடக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டரில் பார்க்க முடியாத கால்குலேஷன், அரித்மெட்டிக்கில் அலச முடியாத ஒரு கணக்கு, அல்ஜிப்ராவில் பார்க்க முடியாத கணக்கு, இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் எக்ஸலில் ப்ரோக்ராமில் போட்டு அந்த ப்ரோக்ராமில் கூட இது வந்து ஆன்சர் வருமாங்கிறது சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட திறமைகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அதனால் வந்து தான் இன்றைக்கு வந்து நீங்கள் கிராமங்களை நோக்கி போகையில் அங்கே வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஹவுஸு, அங்கே போய் நம்ம எந்த பெரிய நகர வாழ்க்கை இருந்தாலும் கிராம வாழ்க்கையை கூடி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கிராம வாழ்க்கையில் வந்து மாசு இருக்காது, தூசி இருக்காது. தூசிங்கிறது நான் வந்து என்வாரன்மெண்ட்டை சொல்ல வரேன். வனங்களில் அப்புளுக்கு அற்றவர்கள் அந்த மண்ணிற்கு சொந்தக்காரில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வந்து நம்ம வந்து கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் பேசக்கூடிய காரணம். கலாச்சாரம், பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் இந்த கிராமத்தினுடைய வாழ்கின்ற இந்த உன்னதமான மக்கள். இந்த கணக்குகளை நாங்கள் பார்த்தபோது எப்படி வந்து ஒரு எளிதாக எவ்வளவு ஒரு மதிநுட்பத்தோடு அதை வந்து கையாண்டார்கள் கணக்கில் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதை உங்களிடம் ஷேர் பண்ண வேண்டும் என்று விரும்பி நான் உங்களிடம் தந்திருக்கிறேன். இதுபோல் மற்ற
செய்தியும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து செஞ்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து விதமான தொடர்புடைய வீடியோக்களால் நம்மளுக்கு கிடைக்கும். நாமும் கிடைப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய மனத்தில் நிறுத்தி கொண்டு எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் பண்ணக்கூடிய டைம் இது. தேங்க்யூ வெரி மச்.